இடி எனப்படும் அமலாக்கத்துறை பாஜகவின் ஏவல் ஆட்களைப் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எல்லா மாநிலங்களில் இருந்தும் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறது இடி. அரவிந்த் கெஜ்ரிவால் தங்கி இருக்கக்கூடிய இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் காவல் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இன்றைக்குள் எப்போது வேண்டுமானாலும் அவர் கைது செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. உண்மையில் என்ன நடக்கிறது டெல்லியில்? ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டால் அந்த தாக்கம் எப்படியானதாக இருக்கும்? பிஜேபி போடும் இந்த கணக்கு அரசியல் ரீதியாக ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டில் 2 ஏழை விவசாயிகளுக்கு சம்பந்தமில்லாமல் இடி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸை பற்றி விரிவாக விளக்கம் கேட்டு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருந்தன. அறம் ஆன்லைன் வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து பேரலை, அரண்சை, டிரைப்ஸ், யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்கள் இது குறித்து கடுமையான கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்க தொடங்கிய பிறகு இதில் பல்வேறு திருப்பங்கள் நடைபெற தொடங்கின. புலனாய்வு புலிகள் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் ஒரு சில பேர் வன விலங்குகளை கொலை செய்ததாக அந்த விவசாயிகள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தீர ஆய்வு செய்து புலியை கசக்கி பிழிந்து உண்மையை வெளிப்படுத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது அபாண்டமானது என்று அந்த மாவட்ட நீதிமன்றத்திலேயே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு அந்த விவசாயிகள் நிரபராதிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 2021 2021 டிசம்பரில் முடிந்து போன ஒரு வழக்கிற்கு 2023 ஜூன் மாதம் எப்படி இடி சம்மன் அனுப்ப முடியும் என்பதுதான் பிரதானமான கேள்வி. இதற்கு பதிலளிக்க மறுத்து வந்தது இடி. ஆனால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்று அறியப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ மதுரையில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்தில் கையும் களவுமாக ஒரு அதிகாரி பிடிபட்டதை தொடர்ந்து சோதனை நடத்தியது சட்டவிரோதம், அது செல்லாது, அதனை நீக்கம் செய்ய வேண்டும், ஆவணங்களை திருடிவிட்டார்கள், டிவிஎஸ்சி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சரமாரியாக தமிழ்நாடு அரசுக்கும் டிஜிபிக்கும் டிவிஎஸ்சிக்கும் கடிதமாக எழுதி குவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏழை விவசாயிகள் கைது செய்யப்பட்டது குறித்து விளக்கம் கேட்கப்பட்ட போது எந்த விளக்கத்தையும் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இன்றைக்கு பத்திரிகை செய்திகளின் மூலமாக இடி அந்த விசாரணையை கைவிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த கைவிடுதல் என்பதுதான் இப்போது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலில் அந்த விவசாயிகள் மீது எப்படி நீங்கள் சம்மன் அனுப்பினீர்கள் என்பதுதான் கேள்வி. அதற்கு முடிந்து போன ஒரு வழக்கிற்கு தெரியாமல் அனுப்பிவிட்டோம் என்று சாக்கு சொல்வார்களே, ஆனால் அதற்கு விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடும், அவர்களுக்கு உரிய இழப்பீடும், அவர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும். மாறாக அந்த கேஸை கைவிடுகிறேன் என்று அறிவிப்பது எந்த காலத்திலும் தீர்வு ஆகாது. கூடுதலாக அந்த விவசாயிகளை சாதியை சொல்லி அழைத்திருக்கிறார் இடி அதிகாரி மற்றும் இடி அலுவலகத்தினர். அப்படி சாதி சொல்லி அழைப்பதற்கு தமிழ்நாட்டில் தடை உண்டு என்பதை அறியாமல் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் அமர்ந்தவர்கள் வேலை பார்க்க முடியும்? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கை. அவர்கள் மீது பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் SC/ST ஆக்டின் கீழ் நடவடிக்கை பாய வேண்டும். இதற்கு சட்டத்தில் முகம் உண்டு. ஆனால் அதனை செய்ய விடாமல் உண்மையான விளக்கம் என்ன என்று கொடுக்க மறுக்கிறது இடி. இப்போது விசாரணையை கைவிடுகிறார்களாம். விசாரணை கைவிடுதல் என்பது இருக்கட்டும், முதலில் எடுத்துக்கொண்ட விசாரணை ஏன், எதற்கு என்பதற்கு விளக்கம் சொல்லியே ஆக வேண்டிய கடமை இடிக்கு உண்டு. அந்த கடமை தவறிவிட்டு தமிழ்நாட்டில் இடி என்ன லட்சணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மக்களுக்கு இப்போது அப்பட்டமாக தெரிய வரும் உண்மை. இதே நேரத்தில் டெல்லியில் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி போலீஸ் வளையம் பின்னப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை எப்படியே போலீஸ் சுத்து போட முடியும்? போலீஸ் அவருக்கு கீழே தானே இருக்கும் என்று பலரும் அதிர்ச்சி அடையலாம். ஆனால் உண்மையில் டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லியின் காவல்துறை முழுவதும் அமித்ஷாவின் கண்ட்ரோலில் இருக்கிறது. அமித்ஷாவின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் டெல்லி காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயங்க முடியும். சட்டமும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் அத்தனை பேரையும் நியமிக்கும் அதிகாரம் முழுவதுமாக ஆளுநர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் குட்டு வைத்த பிறகும் கூட தனிச்சிறப்பு சட்டம் மூலமாக, அவசர சட்டம் மூலமாக, குடியரசுத் தலைவர் மூலமாக
ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது ஒன்றிய அரசு. இதுதான் இப்போது சிக்கலுக்கு பிரதானமான காரணம். மேலும் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட பல பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இதுவரை குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் ஆதாரங்கள் எதையும் ஈடி திரட்டவில்லை. அப்படி திரட்டி இருந்தாலும் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க கூட இல்லை. அப்படி ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டில் பல மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். இப்படியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஈடி அந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று சம்மன் அனுப்பி இருக்கிறது. இதே மாதிரி ஒரு சம்மனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு ஈடி அனுப்ப துணியுமா என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். காரணம், ஆளுநருடைய கணக்கு வழக்குகள் முறையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. அது ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு மாற்றப்படுகிறது, தேவையில்லாமல் செலவு செய்யப்படுகிறது என்றெல்லாம் தமிழ்நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையிலேயே ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதனை முகாந்திரமாக வைத்து ஈடி ஆளுநருக்கு சம்மன் அனுப்ப முடியுமா என்றால் முடியாது. அப்படி சட்டப்பூர்வமான பாதுகாப்பை ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறது அரசமைப்பு சட்டம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாகிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லை. தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் ஈடி மூலமாகவும் டெல்லி காவல்துறை மூலமாகவும் சிபிஐ மூலமாகவும் கைது செய்யக்கூடிய அளவிற்கு அதிகாரங்களை வலுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ். இப்படித்தான் டெல்லியில் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் மற்றும் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது போலீசாரால். போர்க்காலம் போல காட்சியளிக்கிறது டெல்லி என்று சொல்லுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸ்கள். இன்று எப்போது வேண்டுமானாலும் அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இதனை பொறுத்த அளவில் ஏற்கனவே இந்தியா முழுவதும் ஈடி செய்யக்கூடிய வேலைகள் அம்பலப்பட்டு போயிருக்கின்றன. அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது கை வைத்தால் இந்தியா முழுவதும் பற்றி எரியும். கெஜ்ரிவாலின் மீது பல மாற்று கருத்துக்களும் பல மாற்று விமர்சனங்களும் இருந்தாலும் கூட பிஜேபி நடத்தி வரும் அரசியல் சதி ஆட்டத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பலியாக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு நாயக பிம்பம் தான் இந்தியாவில் கிடைக்குமே தவிர பிஜேபி நினைப்பது போல அவருடைய அரசியல் எதிர்காலம் காலியாகாது, இன்னும் ஸ்திரமானதாக மாறும். அப்படி மாறவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை கூடுதலாக சிறையில் அடைத்து வெளியே விடாத வரைக்கு அவரை அடைத்து அடக்குமுறை செய்ய வேண்டும் என்பது பிஜேபியினுடைய திட்டம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மேலும் 3 ஆண்டுகள் வரை அவர் சிறைப்படுத்தப்பட்டால் அவர் வெளியில் வர முடியாது. அவர் தன்னைத்தானே நிரபராதி என்று நிரூபிக்கும் வரைக்கும் அவருக்கு பிணை கிடைக்காது. தன்னைத்தானே நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு அவருக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்படுமா என்றால் நிச்சயமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு வெளியுலக தொடர்புகள் முற்று முழுதாக துண்டிக்கப்படும். வழக்கறிஞரின் மூலமாக வாதங்களை மட்டும் தான் அவர் பேசிக்கொள்ள முடியும். அதுவும் ஈடியினுடைய கண்காணிப்பின் கீழ்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை வெளியில் விடாமல் இந்த தேர்தலை வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து விட்டால் நாம் ஜெயித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது பிஜேபி. இந்தியாவினுடைய வரலாறு எப்போதும் ஒரே சார்புடையதாக இருந்தது கிடையாது. ஒரு முறை அடக்குமுறையை மக்கள் உணர்ந்து விட்டால் மீண்டும் அந்த அடக்குமுறைக்கு ஆளாக மாட்டார்கள், தூக்கி எறிவார்கள் என்பது வரலாறு என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அந்த வகையில் இப்போது ஈடி நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேட்டை பிஜேபிக்கே எதிரானதாக போய் முடிய போகிறது. பிஜேபி உச்சகட்ட அதிகார வெறியில் இதனை ஆடிக்கொண்டிருக்கிறது. இது நிலைக்காது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்தியா கூட்டணி இன்னும் பலப்பட தொடங்குகிறது. இந்த பலம் பிஜேபியை வீழ்த்துகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.